வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது 3 படங்கள் பா. ஸோ இந்த வீக் கோட்டா முடிவடைந்தது. இன்னும் மிர்சாபூர் 3 அது பார்த்துட்டு இருக்கேன், முடிச்சுட்டு வீடியோவா போடுறேன். ஸோ இந்த வீக் கோட்டா இந்த 3 படங்கள்ல ஒரு படம் சூப்பரா இருந்துச்சு. 2வது படம் கடைசியில ஒரு மாதிரி டேய் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி விட்டாங்க. 3வது படம் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்கும் நான் சிரிச்சுக்கினே இருந்தேன். ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி என்னையே அறியாம சிரிச்சுட்டு கிடந்தேன். ஸோ இந்த 3 படங்களும் என்ன ஏதுன்ற மாதிரி பார்த்தலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு நல்ல மோட்டிவேட் பண்ணக்கூடிய படம்னா இப்ப ரிலீஸ் ஆன ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற படம். இது தமிழ் டப்பிங்ல இல்லப்பா. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இதுல வந்து ஒரு ரியல் லைஃப், இது ஒரு பயோபிக். கண் பார்வை இல்லாத ஒருத்தர் மிகப்பெரிய பிசினஸ் மேனா மாறி எவ்வளவு பெரிய விஷயங்களை செஞ்சிருக்காருன்ற அவருடைய பயோபிக். ஸ்ரீகாந்த் போலா அவருடைய பயோபிக் தான் இது. அது இல்லாம இந்த படத்துல நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து அவரையே இன்ஸ்பயர் பண்ணவர். அதாவது அவர் சொன்ன அந்த ஸ்ரீகாந்த் போலான்ற சொன்னவரை வச்சு அப்துல் கலாம் ஐயாவையே ஆச்சரியப்படுத்தின ஒருத்தர். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் கடைசியில போடும்போது சமாளான்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, இந்த ஸ்ரீகாந்த் போலா பிறக்கும் போதே அவங்க அப்பா அம்மா வந்து கண் பார்வை இல்லாம அவன் என்ன வாழ போறான், கஷ்டம் தான் பட போறான், பேசாம அவனை எப்பயோ கொண்டுடலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் கொண்டுப்பான்ற ரேஞ்சுக்கு இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவர் அவர் ஸ்கூல்ல நார்மல் ஸ்கூல்ல படிக்கும் போது எப்படியும் வளர்ந்து நீ வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ணுன்ற மாதிரியே கூட படிச்ச ஃப்ரெண்டு அவனை அசிங்கப்படுத்தினது, இப்படி எல்லாத்தையும் கடந்து மிகப்பெரிய பிசினஸ் மேனா எப்படி ஆனார்ன்றதுதான் இந்த படம். இந்த படத்துல பிடிச்ச விஷயமே ஃபுல்லாவே மோட்டிவேஷன். அவர் பட்ட கஷ்டம், அவர் பாத்தீங்களா எல்லாருமே கஷ்டப்படுத்திருக்காங்க இப்படிங்கிறத மட்டும் காட்டாம, எந்த ஒரு இடத்துலயும் அந்த ஸ்ரீகாந்த் போலான்ற கேரக்டர் நான் அழுது எனக்கு முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒரு கோர்ட் ரூம் சீனா இருக்கட்டும், அடுத்து ஒரு ஏர்போர்ட் சீன், அதுல அசிங்கப்படுத்தல. உங்களாலாம் முடியாதுங்க, எதுக்குங்க தேவையில்லாம ட்ரை பண்றீங்கன்ற மாதிரி தான் எல்லாருமே கேட்பாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்குதுல்ல, அந்த சான்ஸ் எனக்கு கொடுத்தா என்ன, உங்களுக்கு நான் அந்த சான்ஸுக்கு தகுதியானவனா இல்லையானன்றத அந்த சான்ஸை யூஸ் பண்ணும்போது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சான்ஸே கொடுக்காம ஐயோ அதெல்லாம் உன்னால செட்டே ஆகாதுப்பா அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது, எமல அனுதாபப்படுறது, அதுதான்டா எனக்கு பிடிக்கலன்னு அவர் பேசுற இடம்லாம் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அவருக்கு ஹெல்ப் பண்ண அவருடைய ஃப்ரெண்டு கேரக்டர் ரவீந்திர கேரக்டர், அப்புறம் டீச்சர் கேரக்டர் நம்ம ஜோதிகா கேரக்டர் அவங்களும் பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் மோட்டிவேட் பண்றது. எனக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சது என்னன்னா, இதுல ஒரு கடைசியா சொல்லுவாரு, முதல்ல எங்க மேல அனுதாபப்படுறது, ஐயோ பாவம் இவனுக்கு கண்ணு தெரியலையே அப்படின்னு நினைச்சு எங்களை பத்தி கவலைப்படுறது, அதை நிறுத்துங்கடா. எங்களுக்கு உங்களுக்கு ஈக்குவலான ஒரு சான்ஸை மட்டும் கொடுத்து பாருங்க, நான் எவ்வளவு தகுதியானதை நான் ப்ரூஃப் பண்ணிக்கிறேன்டா. என் மேல பாவப்படுறது கஷ்டப்படுறதை மட்டும் நிறுத்துங்கடா, அதை மட்டும் எப்பவுமே பண்ணாதீங்கன்னு கேட்ட இடம் சூப்பரா இருந்துச்சு. அதை விட முக்கியமா இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ற ஸ்டோரியில எப்பவுமே நல்ல விஷயங்களை மட்டுமே காட்டுவாங்க. அவர் நல்லவருங்க, எல்லா உலகத்துக்கும் அவர் நல்லது செய்யணும்னு நினைச்சாருங்கன்னு. இதுல சில இடங்கள்ல அவர் செல்ஃபிஷா பிஹேவ் பண்ணுது, முக்கியமா சில இடங்கள்ல சேஞ்ச் ஆகிற எல்லாம் காமிக்கும் போது மோட்டிவேட் பண்ற ஸ்டோரி தானே, ரியல் பயோபிக் தானே, ஏன் இந்த விஷயத்தெல்லாம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில இடம் ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. பட் அந்த விஷயங்களை காட்டினது, அப்புறமா மற்றவங்களை அவர் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை பண்ணது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்ரீகாந்த் போலவா நடிச்ச அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சீரியஸா செம்மையா பண்ணியிருந்தாரு. அந்த ஓவரா போகாம கரெக்டா அந்த மீட்டர்ல நடிச்சது, குட்டி குட்டி ரியாக்ஷன் கொடுக்கறது, சில இடங்கள்ல எல்லாத்துக்கும் அவரு தான் காரணம், ரவி தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய அந்த ரியாக்ஷனு, ஏன்டா எல்லா ஐடியாவும் எந்த நான் தான் அவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவன் என்ன பேரை தூக்கிட்டு போறான், என்னமோ கண்ணு தெரியாத ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணா அவன் என்னமோ கடவுள் மாதிரி பிஹேவ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள்ல அந்த சேஞ்ச் ஆகிறது, அந்த இடங்கள்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து வழக்கமான மோட்டிவேஷன் மாதிரி, இந்த மாதிரி நாமளும் கஷ்டப்பட்டு எல்லாரும் அசிங்கப்பட்டாலும் நம்ம மேல வரணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த படம் உங்களுக்கு கொடுக்காது. இந்த படம் அதுக்கு பதிலா அதை பாரு, சுத்தி எல்லாருமே அசிங்கப்படுத்துறதோ, நீ அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றதோ, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்றதோ இப்படி எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அவங்க எதிர்க்க அதுக்கு நான் தகுதியானவன்றதை ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அதுக்கு நீ தைரியமா ஒரு பிரச்சனை வந்தா உடஞ்சி உட்காராம அதை உடச்சி ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா இதுல ஒரு உடஞ்சி உட்கார்ற டைப்போ சாரி கேட்கிற டைப்போ கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு சேலஞ்சும் எப்படி ஃபேஸ் பண்றாருன்ற மாதிரி தான் இந்த படம் முழுக்க காமிச்சிருப்பாங்க. ஸோ இது உங்களை நல்லாவே மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு படம். எனக்கு இதுல சீனா பிடிச்சது கோர்ட் ரூம் சீனு, ஏர்போர்ட் சீனு, கடைசியா அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற சீனு, அப்புறம் அந்த அவார்டு வாங்கும்போது பேசுற சீனு, இப்படி ஏகப்பட்ட குட்டி குட்டி சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால கடைசியில இந்த ரியல் ஆளுங்களை காட்டும் போதெல்லாம் சமடான்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த அப்துல் கலாம் ஐயாவுடைய அந்த ஒரு கிளிப்பிங்க போட்டது சூப்பரா இருந்துச்சுப்பா. ஸோ இந்த படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. அப்படியே 2வது படத்துக்கு வருவேன். கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருச்சுன்னு சொன்னால இந்த சீடிங்ன்ற படம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலைவனத்துக்கு போயிட்டு, அப்படி அங்க ஒரு குட்டி பையன் எங்க அப்பா அம்மாவை நான் தொலைச்சிட்டேன், எங்க அப்பா அம்மா காணாம போயிட்டாங்க, எங்க தனியா தவிக்க விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, ஐயோ குட்டி பையன் வந்து மாட்டிக்கிட்டானே, சரி வாடா நான் அவனை கூட்டு போறேன்டா, என் கார் இருக்குது நான் அவனை கூட்டு போறேன்டா வாடானா, அவன் வேற ரூட்ல போயிடுங்கிறான். இருடா நான் அவனை கூட்டு போறேன்டா அப்படிங்கிற மாதிரி அவரு வர ஒரு கட்டத்துல அவரும் வழியை மறந்துடுறாரு. கீழே ஏதோ ஒரு வீடு இருக்குது, சரி போயிட்டு நம்ம ஹெல்ப் கேட்டு இன்னைக்கு ஒரு நாள் தங்கிக்கலாம்னு இறங்கி
இறங்குறதுக்கு வழி இருக்குது. இறங்கி அங்க போய் அந்த வீட்டுல ஒரே ஒரு பொண்ணு தனியா இருக்குது. ஆஹா, இவர தனியா இருக்காளே, பட் இவர் ஹெல்ப் தான் கேட்கறாரு. ஒரே ஒரு நாள் தங்கிட்டு நான் அடுத்த நாள் போயிடுறேமா அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப இருட்டுருச்சு, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்க, சரி ஒரு நாள் அவங்க தங்கத்துக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அடுத்த நாள்ல இருந்து இவரால் திரும்பி போகவே முடியல. மொத்தமா அந்த இடத்துல மாட்டிக்கிறாரு. ஆல்ரெடி அந்த பொண்ணு அங்கதான் மாட்டிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு அதெல்லாம் பழகி போச்சு. டே, இதெல்லாம் தப்பிக்க முடியாதுடா, இங்க வந்துட்டோம்னா இதுதான் வாழ்க்கை, இதுதான் இடம், இதுதான் உலகம்னே நம்பி வாழ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, இல்ல நான் தப்பிச்சு எப்படியாச்சும் போவேன்ற மாதிரி அவர் என்னென்னலாம் ட்ரை பண்றாரு. கடைசியில அவருக்கே எதிர்பார்க்காத என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குதுன்றதுதான் இந்த படம். இந்த படத்துல பிடிச்சது பிடிக்காதுன்றத விட சத்தியமா அப்படியே ஒரு மாதிரி, டேய் ஏன்டா அவன் மாட்டினதை விட நான் இந்த படத்துல வந்து மாட்டிக்கிட்டேன்ற மாதிரிதான் ஃபீலே வந்துச்சு. ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. ஓகேடா, இதுல ஹாரர் எலமெண்ட், நீங்க ஹாரர் துளி கூட ஒர்க் ஆகல, சரி சர்வைவல் த்ரில்லர் அந்த மாதிரி நான் மைண்ட் செட்ல சர்வைவல் ஒரு மூவி பாக்குறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு என்னன்னா போக போக டே ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பாச்சும் எடுங்கடா, கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் அடுத்த இன்னும் பரபரப்பா கூட்டுங்கடான்ற மாதிரினா நாங்க பொறுமையா இழுப்போன்ற மாதிரியே ரொம்ப பொறுமையா இழுத்தது ஒரு கடத்துல டே ஓட்டி ஓட்டி பார்க்கறது கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குதுன்ற மாதிரிதான் ரொம்ப டென்ஷன் ஆக்கி விட்டுருச்சு. சரி ஆரம்பிச்சுட்டா நடுவுல பாதியில போகக்கூடாது, அது நியாயம் இல்லை அப்படிங்கறதுனால உட்காந்து வேற வழி இல்லாம பார்த்தேன். கடைசியில ஒரு சின்ன சடங்கு மாதிரி செய்வாங்க. அதுக்கப்புறம் கடைசியில ஹீரோவுக்கு ஒரு சம்பவமும் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஆனா கொய்யாளரே என்னடா இதுன்ற மாதிரி எனக்கு கடைசி 15 நிமிஷம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருச்சு. அவ்வளவு நேரம் நான் உட்காந்து பார்த்ததுக்கு ட்விஸ்ட் எல்லாம் இல்லப்பா, ட்விஸ்ட் அப்படியே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. இது நம்ம ஏகப்பட்ட படங்கள்ல பார்த்த விஷயங்கள் தான், இல்லைன்னு சொல்லல. பட் அந்த கடைசி 15 நிமிஷம் அந்த சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோக்கு இப்படி ஒண்ணு நடக்குது அப்படின்னும் போது என்னடான்ற மாதிரி அதை கொஞ்சம் நினைச்சு பார்த்தா கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்குது. மற்றபடி அந்த நீங்க ஒரு 15 நிமிஷம் டிஸ்டர்பிங்கான விஷயத்த நீங்க ஃபீல் பண்றதுக்கு ஒரு 1 hour கிட்ட ரொம்ப பொறுமையா நீங்க உட்காரணும். ஏன்னா படம் 1.5 மணி நேரம் தான். அந்த 1.5 மணி நேரத்தை கடக்கிறதுக்குள்ள அவன் அங்க மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறத விட நாம இந்த படத்துல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு நானும் எவ்வளவோ பொறுமையா திர்றா போ அடுத்து ஏதாச்சும் பண்ணு அப்படிங்கிற மாதிரியே நான் பொறுமையா உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த 18+ சமாச்சாரங்கள் நிறைய இருக்குது. ஆமா, படமே ரொம்ப ஸ்லோவா தான் எழுதுது. இதுல 18+ சேர்ந்து இருக்கிறதுனால தனியா தான் பார்க்க முடியும். எனக்கு அந்த கடைசி 15 நிமிஷம் போர்ஷன் அந்த இடம் ஒரு மாதிரி சை அப்படின்ற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அது வரைக்கும் சத்தியமா என்னால பொறுமையை தாங்க முடியல. சீக்கிரமா வாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் வந்துச்சுப்பா. ஸோ ஆனா ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்து, இல்லை நான் ஓட்டியாச்சும் நான் பாக்குறேன் அப்படின்னா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இது எனக்கு ஆவரேஜுக்கும் கம்மியான ஒரு பிலோ ஆவரேஜ் படமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கடைசி விஷயம் மட்டும் ஓகேன்னு போட்டுச்சு, அவ்வளவுதான். சரி, 3வது படத்துக்கு வரும். நம்ம மோகனுடைய கம்பேக் என்று அழைக்கப்பட்ட ஹரா. இந்த படத்தை ட்ரை பண்ணு. சரி பார்த்து சிரிச்சுக்கினே இருந்தேன் படம் முழுக்க. ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? மோகன் எப்பேற்பட்ட ஆளு, அவருடைய படங்கள் இப்ப கேடிவில போட்டா கூட சிலுத்து போய் பார்க்கக்கூடிய ஒரு ஆளு. அது இல்லாம அவருடைய பாட்டெல்லாம் அவ்வளோ ஃபேவரட்ரா. அந்த மனுஷனுக்கா இப்படி ஒரு கம்பேக் அமைக்கணுன்ற மாதிரி கஷ்டமா தான் போச்சு. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, இதுல மோகனுடைய பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. பட் அந்த தற்கொலைக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் காரணம் இருக்காங்க. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், அவங்கள நான் பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மோகன் அவர்கள் வந்து சீக்கிரட்டா யார் அந்த வேலையை பார்த்ததுன்னு சொல்லி எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி அவர் ஒருத்தரையா போயிட்டு விசாரிச்சு அவங்களை மிரட்டும் போது இதுக்காக துப்பாக்கி வாங்குறா அப்படி. ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் பொண்ணு தற்கொலைக்கு யார் காரணத்தை கண்டுபிடிச்சாரா, என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படம். படத்துல அதாவது சரி ஓகேப்பா, கதை வயசு நாங்க ரொம்ப பழைய கதையா இருக்குதுங்க, நாங்க இவ்வளோ இதுவாங்க எடுப்பீங்க, இவ்வளோ மாசினாவாங்க போட்டு எடுப்பீங்க, இப்படி மாதிரி ஏதாவது குறைச்சோனாலும் பரவாயில்ல. இதுல அந்த படத்தோட மேக்கிங்கே உண்மையா ஷார்ட் பிலிமை விட ரொம்ப மோசமா இருந்துச்சு. இப்ப ஷார்ட் பிலிம் பார்க்கும்போது கூட அதெல்லாம் செம குவாலிட்டியா இருக்குது. இவரு என்ன சரி மாசினாச்சும் ஒழுங்கா வைங்கப்பா, அதையாச்சும் ஒழுங்கா பண்ணுங்க பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு பஸ்ல ஒரு சம்பவத்தை மோகன் அவர்கள் செஞ்சு விட்டுருவாருப்பா. அந்த சம்பவத்தை வச்சுதான் கொஞ்சம் பெரிய பிரச்சனையா மாறும். ஆனா அந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா இது ஒரு சம்பவமா, இதுக்கு நீங்க பழைய அந்த பேரரசு ஸ்டைல ஏதாவது கொஞ்சம் பில்டப் எல்லாம் கொடுத்து அந்த மியூசிக் எல்லாம் போட்டு நீங்க ஏதாவது ஒரு சம்பவம் செஞ்சிருந்தா கூட சரி ஓகே, பழைய ஸ்டைல்ல ஒரு மாஸ்டின்னு வச்சிருக்கிறாங்கப்பா அப்படின்னாச்சும் மனசை தேத்திக்கலாம். அந்த மாதிரி கூட இல்லாம என்னங்க டக்கு டக்குன்னு ஏதாச்சும் பண்ணுப்பா, மாஸ்க் காட்டுப்பா அப்படின்னு நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸே இல்லை நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸே ஏதாவது மாஸ்க் காட்டுறாங்க வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்தா மாதிரி தான் அந்த படமே எடுத்தா மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அது இல்லாம கூட நடிச்ச மற்ற பேர்லாம் மோகன் அவர்கள் போறோம் இந்த படத்துக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியுன்ற மாதிரி அவரு அவ்வளவுதான் கொடுக்க முடியும். மத்த எல்லாரும் யாரா இவங்க எப்படா இவங்களை பிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. அதுலயும் பஸ்ல ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டான்னு சொன்னல, அதுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க, மேடம் சொல்லுங்க நீங்க வர பாத்தீங்களா? ஆமா மாட்டேன், ஆமா
ஆனா மாட்டேன் இப்படிங்கிற மாதிரி என்னமோ கீ கொடுத்த பொம்மை மாதிரியே எல்லாரும் பேசுறது. இவர் தாங்க இந்த பஸ்ல வேலையை பார்த்துன்னு 2 பேர் சாட்சி சொல்ல வர்றவங்களும் சரி, இருக்கிற எல்லாருமே சரி, ஏதோ வேண்டா வெறுப்பா நடிச்ச மாதிரிதான் இந்த படம் முழுக்க ஃபீல் ஆச்சு. அது இல்லாம நம்ம மோகனை வந்து சேஸ் பண்ணி ஒருத்தர் துரத்திக்கிட்டே போவார். நீதாண்டா என் வாழ்க்கை போனதுக்கு காரணம்னு ஒரு போலீஸ்காரர் துரத்துவார். அந்த சேசிங் ஆச்சு ஓகே, ஏதாச்சும் ஒரு பரபரப்பா காட்டுவாங்கன்னு பார்த்தா அவரு மோகன் பைக்ல போயிட்டு இருப்பாரு, பின்னாடி ஒரு துரத்திட்டு போவாரு. டக்குன்னு ஒரு வேற ஒரு வண்டியை மாத்திட்டு போவாரு, வாங்க இப்ப துரத்திட்டு போலான்னு போவாங்க. டக்குன்னு ஒரு வேற ஒரு ஆட்டோ எடுத்துட்டு போவாரு, வாங்க ஆட்டோல போலான்னு. டக்குன்னு அந்த ஆட்டோ டிரைவரையே தள்ளி விட்டு அவர் ஓடிட்டு போவாரு, வாங்க இப்பவும் துரத்திட்டு போலான்னு போவாரு. எனக்கு புரியல, இன்ட்ரோல் வரைக்கும் இப்படி வேற வேற வண்டியா அவர் மாறிட்டே இருப்பாராம். இவரும் கூட சேர்ந்துட்டு நானும் அவங்களை துரத்திக்கிட்டே இருப்போம், பெட்ரோல் காலியாகிற வரைக்கும் நம்ம போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சேசிங் வச்ச மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒரு படத்தோட கதைக்காக இல்ல வந்து இன்னுமாலாம் இந்த மாதிரிலாம் டைலாக் எழுதுறீங்க, என்ன 80s 90s படம் மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு வேணா ஒரு படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லலாம். இதுல மேக்கிங் வயசும் சுத்தி இருக்கிற ஆட்கள் வயசும் எதுக்கு இவ்வளவு வேண்டா வெறுப்பா எடுத்து வச்சிங்கன்ற மாதிரிதான் ஃபீல் ஆச்சு. இதுல ஏங்க இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு மோகன் படத்தை பாக்குறோமே அப்படின்னும் போது அந்த மனுஷன் என்ன மாதிரி படங்கள்லாம் பண்ணாரு, இல்ல அவர் நடிச்ச படங்களை ஒருக்கா பார்த்திருந்தா, வேணாம் சார், சாரி சார், இந்த படத்துக்கு நீங்க வேணாம் சார், பிளீஸ் உங்க பேரை நான் கெடுக்க விரும்பல அப்படின்னே அவரை அனுப்பிச்சு விட்டுருக்கலாமே. அவர் ஏன்டா கம்பேக்னு கூப்பிட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்தி வச்சிருக்கீங்கன்ற மாதிரிதான் ஃபீலே வந்துச்சு. இந்த படத்தையும் ட்ரை பண்ணி பாக்குறதுன்னா பாருங்க. எனக்கு ஸ்ரீகாந்த் படம் ரொம்ப பிடிச்சதுப்பா. சீடிங் படம் கடைசி 15 நிமிஷம் ஓகே, ஆனா அது வரைக்கும் எப்பாடி அவன் மாட்டிக்கிட்ட மாதிரி நான் மாட்டிக்க விரும்பலன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இந்த 3வது ஹரா படம், ஏன்டா மோகன் சாருக்கு இப்படி ஒரு நிலைமை, கம்பேக்ன்ற பேர்ல ஏன்டா இப்படி பண்ணி விட்டீங்கன்ற மாதிரி எனக்கு டென்ஷன் தான் ஆச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. சோ நீங்க இந்த 3 படத்தையும் பார்த்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல திரும்ப வரேன். டாடா பை.